ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ட்ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ரிதம் ஆஃப் லவ் கையில் கிடச்சிருச்சா, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதுக்கப்புறமேட்டு வந்து ஆல்ரெடி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் இந்த ரிதம் ஆஃப் லவ் பொறுத்த வரைக்கும். இனிமேட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அந்த ஹாட் சீன்ஸும் வந்து டபக்கால்னு தூக்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இருந்தாலும் லைட்டாக பெப்பர் தூவுற மாதிரி தூவிட்டு நிறைய பழைய சாதம் கொடுக்குறேன் லவ், ஓகேவா? அதெல்லாம் அப்படி அழகாக எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து லவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஓகே ஓகே நம்ம இது நிறைய பேச வேண்டாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் பற்றி ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு அப்படி நேராக வீடியோக்குள்ளே ஓடிடலாம். ஓகேடா. லாஸ்ட் சீனில் என்ன நடந்திருக்கும்? லாஸ்ட் எபிசோடில் நம்ம டே வந்து ஜெயிலில் இருந்திருப்பாரா? நம்ம போகிம் வந்து நம்ம டேவை தேடி அங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பார். அடுத்து கடைசியில் பார்த்தா நம்ம போகிம் வந்து நம்ம கேப்டன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட வருவார். கேப்டனும் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் இங்கே இல்லாதப்போ நடந்த எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்டுட்டு, அச்சோ இப்படிலாம் நடந்ததா டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமாக டேக்கிட்ட கூப்பிட்டு போவார். பட் ஆனால் நம்ம ஜங்குக் பேச மாட்டார் நம்ம டேக்கிட்ட. நம்ம போகியம் போயிட்டு நம்ம டேக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க பார்த்தா நம்ம டேக்கிட்ட வந்து ஒரு ஃபேரி வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருக்கோம். அந்த கன்க்ளூஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம போகியம் கிட்ட நம்ம டே சொல்வார். இதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம டேக்கு தெரிய வரும், நம்ம போகியம்க்கு வந்து ஆல்ரெடி இவர் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கூடயும் சேர்த்து அந்த நம்ம டே ஏன் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம போகியம் கிட்ட. ஸோ நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது ஜங்குக்கை நம்ப வச்சு இவன் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கான் அப்படின்றத நம்ப வச்சுட்டு எப்படியாவது இவனை வந்து திரும்பியும் அந்த ஜெயிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் வந்து ட்ரை பண்ணுவார். ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டார். பட் ஆனால் ப்ரூஃப்ஸை காட்ட ஆரம்பித்ததும் நம்ம ஜங்குக் வந்து புரிஞ்சுப்பார். டே கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் கிட்ட சொல்லிவிட்டு அவரை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபுல் கான்வர்சேஷன் வந்து நான் ஜங்குக்கும் டேதும் வந்து முடிக்கலை. நான் அதிலே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இவங்க ரெண்டு பேர் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு இதில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம அதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த ஒரு நைட் ஸ்கையில் அப்படியே கொஞ்சம் கோல்டு வெதரில் அப்படியே ரெண்டு பேருமா அந்த ஒரு இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சினாரியோ அழகாக அப்படியே அந்த இடத்துல அப்படியே ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே, என்னால் இப்போ கூட நம்ப முடியல, நீ தான் என் அண்ணனை கொன்னவன் நினச்சிட்டு உன்னைக்கிட்ட நான் கொள்கிற அளவுக்கு போயிட்டேன். நீ ஏன் எதுவுமே சொல்லவே இல்லை? அது எப்படி நான் சொல்ல முடியும்? சரி, ஐம் ஸோ சாரி. நானும் சாரி. ஏன்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். சொல்லியிருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கூட. என்ன ப்ராமிஸ்? இனிமேட்டு என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. எதுவுமே நம்மளுக்குள்ளே எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது. அப்போது எனக்கு ஒரு ப்ராமிஸ். என்னது? என் கூடவே இருக்கணும் எப்போவுமே. ப்ராமிஸ்? நீ ப்ராமிஸ் பண்ண நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். ப்ராமிஸ். அப்போ நானும் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, மன்னிச்சிட்டிங்களா என்ன? இல்லை. ஏன்? முத்தம் கொடுக்குற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். முத்தமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே பார்த்துட்டு அவருடைய லிப்ஸ் அப்படியே பாயிண்ட் பண்ண மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேவும் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிறாரு. ஆனால் அவர் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ டக்குன்னு அப்படியே நம்ம ஜங்குக்கை பிடிச்சி அழகாக அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண அப்படியே அந்த
பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது அப்படியே சுருன்னு இருக்கும்ல, அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு அந்த ஃபீல் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே திரும்பியும் வருது. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கிட்ட இழுத்து அவருடைய மடி மேலே அப்படியே உட்கார வச்சுக்கிறாரு. அந்த பெஞ்சில் நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்ருக்காரு, நம்ம டே வந்து மடியில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை மடியில் உட்கார வச்சதும் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையை எடுத்து நம்ம ஜங்குக்குடைய நெக்கை சுற்றி போட்டு அந்த கிஸ்ஸை இன்னமும் அப்படியே டீப்பண்ட் ஆக்குறாரு. இவங்க 2 பேரும் இப்படியே ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக அந்த ஒரு லவ், அந்த மிஸ்ஸிங் ஃபீல் எல்லாத்தையுமே அப்படியே ஃபீல் பண்ணி இப்படி கிஸ் பண்ணி இப்படி உருகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் தான் காட்டுறாங்க, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஆள் குதிரையோடு நின்றுட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம போகியம். அவருடைய ஐஸ் எல்லாம் டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே ஃபால் ஆகுது. நம்ம போகியம்க்கு என்னென்னா இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே இருக்கிற குதிரைக்கிட்ட, அவருடைய குதிரை அதுக்கிட்ட அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு அவனை பற்றி திங்க் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே கட் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ வர டயர்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு நம்ம போகியம். இப்போ நம்ம டேவியும் ஜங்குக்கும் தான் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்காங்க. அதெல்லாம் கூட கவனிக்கவே இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ண ஃபீலை விடுவோம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. இப்போ அப்படியே அழகாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டே வந்து அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி வரான். நம்ம டே வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறமேட்டு பேச ஆரம்பிச்சிருவான், கிஸ் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் நம்ம ஜங்கு போடல. நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கிட்ட இழுத்து அப்படியே அவருடைய சீக்ஸில், அவருடைய இயர்ஸில், நெக்லலாம் அப்படியே கிஸ் பண்ணேன். நம்ம டே என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கழுத்தை அப்படியே கொஞ்சம் நல்லா தூக்கி காட்டி நம்ம ஜங்குக்கு நல்லா கிஸ் பண்ணுறதுக்குலாம் அப்படியே ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறாரு. பட் நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாரு. நம்ம டேக்கு கிடைச்ச அந்த ஒரு ப்ளஷர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறா. நம்ம டே உடனே ஒரு மாதிரி க்யூட்டாக எதுக்கும் ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு தெரியுது நம்ம டே இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்ம டே கிட்ட, இங்கே பாரு, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, விடிய போது, நீ போய் தூங்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவா லைட்டாக ஷை ஆகுது அவருக்கு, அந்த ஒரு பேபின்ற அந்த ஒரு இதில் லைட்டாக ஷை ஆகுது, என்னடா இவன் எப்படி கேர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. பட் வேறு வேலையே இல்லை, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அவருடைய குதிரையும் நம்ம டேவுடைய குதிரையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பா. இப்போ அப்படியே அழகாக அப்படியே 2 பேருமா நடந்து போயிட்டுருக்காங்க அந்த குதிரையை வச்சுட்டு. அப்படியே ஓட்டிகிட்டுலாம் போகல, ஜஸ்ட் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த குதிரையை யூஸ் பண்ணி. இப்போ அப்படியே லைட்டாக அந்த கேபிட்டல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சென்டராக இருக்கிற அந்த கொரியாவில் சென்டரானோட கேபிட்டல், அந்த இடத்துக்கு வராங்க. அங்கேருந்து பார்த்தா ஒரு ரோடு ஒன்று இருக்குது, அதை நம்ம டே பார்க்குறாரு. ஆக்சுவலி அந்த ரோட் மற்றபடி ரோடெலாம் பார்த்தா ரொம்பவும் ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும் பார்க்க. பட் இந்த ரோட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கும். பட் கொரியாவில் உள்ள மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட். அங்கே இருக்கிற அந்த ரோட் சைடில் இருக்கிற எல்லா திங்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் யூஎஸ்லேருந்து, அதாவது அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி அந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சுருக்க மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா இது எல்லாமே ஃபாரின் லெவலில் தானே? ஆமாம், எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அமெரிக்காவில் இருக்கும்போது இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டேன், ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. என்னாச்சு? உன் அப்பா இருக்கானே, எனக்கு அவன் அப்பாலாம் இல்லை. ஓகே, அந்த பைத்தியக்கார பையன் இருக்கானே, அவன் கொரியாவையே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு கொரியாவை அவங்களுடைய ஒரு டெரிட்டரி மாதிரி, அவங்களுடைய இடம் அப்படின்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறான். சுருக்கமாக சொல்லணுன்னா சவுத் கொரியாவை அவங்களுக்கு விற்றுட்டு, அதுவும் ஜஸ்ட் அந்த ஒரு பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு பதவிக்காக உங்கள் அப்பா வந்து இந்த கொரியாவை அமெரிக்கன்ஸ் கையில் கொடுக்க போகிறாரு. எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல, எல்லா விஷயங்களும் அவர்கிட்டருந்து ஆரம்பிக்குது. சே,
எனக்கு புரியுது. டேய், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? ம் நான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கேன்? ஆ என்னது? இல்லை, இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தது, நான் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கொரியாவை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். கொரியா சேவ் ஆகிடுச்சா? ஃப்யூச்சரில் பத்திரமா இருக்கா? இந்த நாட்டை பற்றி அப்போ உள்ளவங்க எல்லாருக்கும் கொஞ்சமாவது தெரியுமா? அது ஜங்குக்கு அது அது எனக்கு தெரியாது. இல்லை, நீ அங்கேருந்து தானே வந்திருக்க, அதான் கேட்குறேன். அங்கே எப்படி இருக்கு? அட்லீஸ்ட் கொரியா சேவ் ஆகிடுச்சா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப நர்வஸாக யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா இந்த விஷயத்த நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஹிஸ்ட்ரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே ஒரு முடிவில் ஒரு மாதிரி தயக்கமாக அப்படியே உட்காந்துட்ருக்க, டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் கிறுக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு, ஆமாம் டே, இது என்னது வைப்ரேட்டர்? ஆ இது உன்னுடைய பேக்கில் கண்டுபிடிச்சேன். இது தொடும்போதில் வைப்ரேட் ஆகுதா? ஸோ எனக்கு லைட்டாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? அதுவா? ஐயோ, எனக்கு எடுக்கிறதுக்கு வர பொருளே கிடைக்கல. அது நான் சமைக்க யூஸ் பண்ணுவேன். சமைக்கிறதுக்கா? இது இது சமைக்கிறதுக்கா? இது எப்படி யூஸ் பண்ணுவேன்? எனக்கு சொல்லி தரியா? ஐயோ, இல்லை இல்லை இல்லை, நம்ம ஏன் வேறு இடத்துக்கு போகக்கூடாது? நீ வேணும்னா வாயேன், கிரேவ்க்கு போய்ட்டு வரலாம். சொல்லப்போனால் எங்கள் அம்மாவை பார்த்து கொஞ்சம் நாள் ஆக போகுது, அதனால் நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட கேட்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக அவர் வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம டேவோடைய அம்மா இறந்த அந்த புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்மகிட்டே வந்து கூப்பிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து வேண்டாம் வெறுப்பாக சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா பாசம் இல்லை ஒன்று. அதுக்கப்புறமேட்டு இவர் 15 வயசில் இருக்கும்போது அவங்க அண்ணா இறந்துட்டாங்க. ஸோ 2 பேருடைய கலரையும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவும் டவுனாக ஃபீல் பண்ணுவார். அவருக்கு அந்த எமோஷ்னல் ஆகிறது சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு பிடிக்கும், அவங்க அம்மா அவங்க அண்ணா 2 பேரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது எல்லாத்தையுமே மனசுலேயே வச்சுப்பார், வெளியே காட்டிக்க மாட்டார். அவருடைய வீக்னஸை வெளியே காட்டுறதுல அவர் ரொம்ப ஒரு மாதிரி தயக்கப்படுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த சிமெட்ரிக்கு, அதாவது கல்லறைக்கு வந்து நம்ம டே வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவருடைய அம்மா அண்ணா கல்லறைக்கு கிடையாது, நம்ம டேவுடைய அம்மா கல்லறைக்கு. நேராக அங்கே கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி அந்த கல்லறைக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு நம்ம டே தான் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அந்த கல்லறையை பார்த்து, அம்மா, நான் உங்களுக்கு ஒரு தடவை ப்ராமிஸ் பண்ணேன்ல மார்க்கெட்டில், நீங்கள் என்கிட்ட கூட கேட்டிங்களே எனக்கும் ஜங்குக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட உங்கள்கிட்ட அப்புறமேட்டு சொல்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, நான் அதை சொல்ல தான் இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ அதை கேட்குறதுக்கு தான் இல்லை. பட் இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணதை மீற மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், கேப்டன் ஜாங்கை ரொம்பவும் லவ் பண்ணுறேன். நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு காரணமே கேப்டன் ஜாங் தான். நீங்களும் உங்களுடைய லாஸ்ட் மினிட்ல கேப்டனை பார்க்கணுன்னு நினச்சிங்கல்ல, ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. எனக்கு தெரியும் நீங்கள் என்னால் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு. நீங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டும் என்னை டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சேம் ஜெண்டரில் லவ் பண்ணாலும் என்னுடைய லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். திரும்பியும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா, நீங்கள் மேலேயாவது சந்தோஷமாக இருக்கணும். உங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. எப்போவுமே எங்கள் கூட இருக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவங்க அம்மாக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு ப்ராமிஸ் அண்ட் ஆல்சோ சாரின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல, நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா சைடில் நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி கொஞ்சம் காம் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம டே வந்து பேசும்போது இடையில ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுகிற மாதிரி போயிடுவார். இப்போ உடனே நம்ம கேப்டன் தான் நம்ம டேவுடைய ஷோல்டரை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு இப்போ அவர் அந்த கல்லறைக்கு முன்னாடி போயிட்டு, ஹலோ மேடம், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, உங்கள் பையனை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். மேபி இப்போ என்கிட்ட ரிங் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே முன்னாடி அப்படியே இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது கீழே முட்டி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி முட்டி போட்டு நம்ம டேவை பார்த்து, நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ரொம்ப சந்தோஷமாக உன் கூட இருப்பேன். அப்புறம் உங்கள் பையன் வர 5 குழந்தைங்க என்கிட்ட கேட்டிருக்கான். அதெல்லாம் நான் எப்போ அதெல்லாம் கேட்டேன்? என்ன நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? உண்மையை தானே சொல்கிறேன். நீ தானே சொன்ன அன்னைக்கு உனக்கு 5 குழந்தைங்க வேணும் அப்படின்னு. ஜங்குக், என்ன நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு 5 குழந்தைங்களும் கொடுத்து அவனை சந்தோஷமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நம்ம டேவுடைய அம்மாக்கிட்டேயும், அதாவது அந்த இறந்து போனவங்க அந்த கல்லறைக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி அப்படி நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டேவும் வந்து அப்படி ஒரு மாதிரி ஷோல்டர்லேயே அடிச்சுட்டு, நான் எப்போ இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போது ஃபைனலி நம்ம ஜங்குக்கு அவர் சீரியஸாகவே நம்ம டே வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டே வந்து சிரிச்சுட்டு தான் இருக்கார். அவர் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது, அந்த ஒரு ஹாப்பி டியர்ஸ். இப்போ உடனே நம்ம டே திரும்பி கேட்குறாரு, நீ உண்மையிலே என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஜங்குக் கண்டிப்பாக பண்ணிப்பேன், உன்னை பண்ணிக்காமல் வேறு யாரும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போது 2 பேருமா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. நம்ம டே வந்து நம்ம போகியமுடைய வீட்டில் தானே தங்கியிருக்காரு. ஸோ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நம்ம டே தங்கியிருக்கிற இடத்துக்கு நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. பார்த்தா போகியமுடைய வீடு. இப்போ உடனே நம்ம கேப்டனு அந்த வீடை அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஏய் இங்கே தங்கியிருக்க? ஆ ஆமாம். அப்புறம் போகியமுடைய அம்மா அப்பாலாம் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க தெரியுமா? ஓ, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம போகியம் வந்து ஒரு மாதிரி அரை தூக்கத்தில் ஷர்ட் இல்லாமல் அப்படியே டோரை ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவோடைய கண்ணை மறைக்கிற மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு, போயிட்டு முதல்ல சட்டையை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமை கத்த, நம்ம போகியம் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துலேருந்து டபக்குன்னு ஏஞ்சிட்டு, சார் எஸ் சார் அப்படின்ற மாதிரி குடுக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஷர்ட் எடுத்து போட்டுட்ருக்கா. நம்ம டே இந்த சைடில், ஐயோ இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆமாம், இல்லாத பொருளாக தான் உடம்ப வச்சுருக்கீங்க, அதான் ட்ரைனிங் கேம்ப்லேயே பார்த்துருக்கேனே. இருந்தாலும் நீ என்கிட்ட மட்டும்தான் பார்க்கணும், புரியுதா? ம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக் வெயிட் பண்ண பார்த்தா நம்ம போகியம் வந்து ஷர்ட் போட்டு அப்படி வெளியே வராரு. நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கா. இப்போ உடனே நம்ம டே அந்த சைடாக நம்ம போகியமுடைய வீட்டு சைடாக நம்ம டே அமுச்சு விட்டு, டே நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? சார், நான் அங்கே வர்றது சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு ட்ரெயினி கேப்டனுடைய வீட்டில் தங்கியிருந்தா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கரெக்டு தான். இருந்தாலும் ஓகே, எதனாவது வேணும்னா எதனா தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு என்னை கூப்பிட்டு நான் வந்துடுவேன். ஓகே? ஓகே. அப்புறம் போகியம் ஷர்ட் போடாமல் வெளியே சுற்றிட்டு இருந்த பார்த்தேன் வை. ஐம் சாரி சார், இனிமேல் நடக்காது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம போகியம் வந்து வேறு எங்கேயோ அப்படியே பார்த்துட்ருக்க நேரத்தில் நம்ம டே என்ன பண்ணுறாரு, அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட போய்ட்டு டபக்குன்னு அப்படியே லிப்ஸில் ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பியும் பொசிஷனுக்கே வந்துடுறாரு. இப்போ நம்ம போகியம் தான் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி போக, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலி அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம ஜங்குக் பண்ணுற விஷயம்லாம். நம்ம டேக்கு நம்ம போகியம் வர தூக்க கலக்கத்தில் ஒரு மாதிரி
புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஃபைனலி நம்ம டேவும் உள்ளே போய்ட்டு நம்ம ஜங்குக்கும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம டே உள்ளே போனதுமே நம்ம போகியம், என்ன 2 பேரும் சேர்ந்துட்டீங்க போல்? ம், ஆமாம். ம், இப்போ தான் கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ம், நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருடைய பெட்டில் அப்படியே அமைதியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டே வந்து படுக்கிறாரு. இப்போ தான் நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் நம்ம போகியமை பார்த்து, ஏ என்ன உன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, அழுதியா? "அ, இல்லையே, மேபி எதனாவது அலர்ஜிக்காக இருக்கும்." ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட அந்த கான்வர்சேஷன் அங்கேயே கட் பண்ணிடுறாரு. 2 பேருமா அவங்கவுங்க பெட்டில் படுத்துடுறாங்க. விடிய காலையில் ஒரு 4 மணி போல் இருக்கும். நம்ம டே தான் அழகாக அப்படியே எழுந்திரிச்சு சோம்பல் முறிச்சிட்ருக்காரு. நம்ம போகியம் பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. எப்போவுமே நம்ம போகியம் ஃபஸ்ட்டு எழுந்திப்பார். ஆனால் இவர் பார்க்குறதுக்கு ரொம்பவும் டயர்டாக வேறு இருக்கார் நம்ம டேவுடைய கண்ணுக்கு. சரி இவன் தூங்கட்டும், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே பொறுமையாக எந்த சத்தமும் போடாமல் நம்ம போகியம் கிட்டேருந்து தப்பிச்சு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ ஒரு வழியாக கேம்புக்கும் பார்த்தா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு காரிடோர் சைடாக வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம நாம்ஜுன் மட்டும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே போயிட்டு நம்ம நாம்ஜுன் கிட்ட, "ஆ, நாம்ஜுன் ஹாங், என்னாச்சாங்க? ஏன் கூட்டமாக இருக்காங்க?" "ஓ, உனக்கு விஷயம் தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு உன்னை என்ன அவன் இன்வைட் பண்ணலன்னு நினைக்கிறேன்." "இன்வைட்டா? என்ன எதுக்கு இன்வைட் பண்ணணும்? முதல்ல யாரை இன்வைட் பண்ணணும்?" "ஆ, சோக்ச்சு, அவனுக்கு கல்யாணமா, அதான் இன்விடேஷன் வச்சிட்ருக்கான். உனக்கும் வைப்பான் போ." அப்படின்னு சொல்ல இப்போ தான் நம்ம டேக்கு புரியுது. ஐயோ, ஜின்னுக்கு கல்யாணமா? ஆனால் இவனுக்கும் ஆரம்பிக்க என்னமோ ஓடிட்டு இருந்ததில்ல, நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம போகியம் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டேவை கத்துறாரு, ஏன்டா என்னை எழுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் நீ பார்க்கவே டயர்டாக இருந்த, என்னை மட்டும் கேர் பண்ணிகிட்டு இருந்தா நான் உன்னை ஒரு நாளாவது கேர் பண்ண வேண்டாமா? அதனால தான் தூங்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. பட் நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல நின்று கத்திட்டே இருக்காரு. ஸோ நம்ம டே அந்த விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜின்ஹாங்க்கு வந்து கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போகியமுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம நாம்ஜின்னும் சரி ஜின்னும் சரி 2 பேரும் பார்த்துக்கிற பார்வையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்க மாதிரியே இருக்காது. இப்போ அப்படியே 2 பேருமா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட நிற்க, அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஜின்னு அப்புறமேட்டு நம்ம டே போகியம் இவங்க 3 பேர் மட்டும் தான் நின்றுட்டுருக்காங்க தனியாக ஒரு ஹால்வேல. இப்போ நம்ம டே தான், "ஜின்ஹாங், என்ன உங்களுக்கு கல்யாணமா?" "ஆ, ஆமாம், எனக்கு கல்யாணம். இந்தாங்க உங்கள் 2 பேருக்கு இன்விடேஷன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருக்கேன், தயவு செஞ்சு வந்துடணும், ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கும் போகியமுக்கு இன்விடேஷன் கொடுக்க, நம்ம போகியமும் டேவும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தெரியும் நம்ம நாம ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. பட் நம்ம போகியமும் நம்ம டேவும் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்புறம் நம்ம நாம்ஜுனுக்கும் ஜின்னுக்கும் நடுவில் என்னமோ ஆயிடுச்சு போல், சண்டை எதனா வந்திருக்கும். நம்ம கண்டிப்பாக அவங்க 2 பேரையுமே வந்து எப்படியாவது சியரப் பண்ணி ஆகணும். வா நம்ம எதனா ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கிற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ சிறைக்கிற வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜின் கிட்ட போயிட்டு நம்ம டேவும் போகியமும் கடந்து உளறிட்டு இருக்காங்க, சியர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில். நம்ம போகியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்கும், நீ தான் கொஞ்சமாவது மூவ் ஆன் பண்ணி வரணும், அப்படி இல்லைன்னா நின்று ஃபைட் பண்ணணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜின் கிட்ட சொல்ல. அதுக்கு நம்ம டேவும் வந்து, ஆமாம் ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டு தான், எப்போவுமே வந்து லைஃப் ஒரே மாதிரி இருக்காது, நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல அப்படின்னு நம்ம டே சொல்ல. இப்போ உடனே அதுக்கு நம்ம போகியம், ஆமாம் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், லைஃப்ன்றப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீடியண்ட்டுன்னு நம்ம போகியம் பிரச்சனையை வந்து குறிப்பிட்டு ஒரு உவமை மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டே, ஆமாம் ஆமாம், இப்போது ஒரு லைஃப்ன்னு இருந்துச்சுன்னா அதில் இன்க்ரீடியண்ட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்று அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்ல. நம்ம போகியம் டக்குன்னு, ஏய் இரு, தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, நீ தானே இன்க்ரீடியண்ட்டுன்ன. ஷோ, ஏய் என்னப்பா, நீ தானப்பா என்னமோ இன்க்ரீடியண்ட்டுன்னு சொன்ன, அதனால தான் சரி ஏதோ அப்படியே ஒத்து போகிற மாதிரி சொல்கிற போலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் குக்கிங் ஐட்டமை சேர்த்தேன். ஷோ, டே நீ நல்லது பண்ணலனாலும் தயவு செஞ்சு கெட்டது பண்ணாமல் கொஞ்சம் கம்முன்னு இருடா அப்படின்ற மாதிரி நம்ம போகியம் சொல்ல. இப்போ உடனே நம்ம நாம்ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவருடைய மூடை வந்து கொஞ்சம் சியரப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு தாட்டுக்கு
அவங்க 2 பேரும் ஒரு ஒரு சில வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்கல்ல க்ரேஸியாக. அதை பார்த்துட்டு நம்ம நாம்ஜூனுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. நம்ம நாம்ஜூன் சிரித்ததும் நம்ம போகியமுக்கும் நம்ம டேக்கும் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கு. அப்பாடா எப்படியோ சிரிச்சிட்டான்டா அப்படின்ட்டு. நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம நாம்ஜூனுடைய மூட் வந்து கொஞ்சம் அப்படியே பூஸ்டப் ஆனதும் இவர் ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் கிட்ட கை காட்ட, நம்ம போகியமுக்கு என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம நாம்ஜூனுக்கும் ஒன்றும் புரியல. அவரும் கன்ஃப்யூஸாக பார்க்க, இப்போ நம்ம டே ஐயோ தெரியாமல் ஃப்யூச்சரில் உள்ள மூவ்ஸ் எல்லாம் நம்ம இழுத்துட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கிட்டையும் ஈன்னு பல்ல காட்டுறாரு. இப்போ உடனே நம்ம போகியமுக்கு புரிய வருது, ஆஹா இவன் ஏதோ ஒரு வியர்டாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. நம்ம நாம்ஜூன் தான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு 2 பேருனுடைய மூடை சரியாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நாம்ஜூன் ஹியோங் உங்களுக்கு ஜின்ஹாங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல வராரு. பட் நம்ம போகியம் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய வாயை அப்படியே மூடிட்டு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜூனை போக வைக்க, பட் நம்ம நாம்ஜூனுக்கு புரிய வருது நம்ம டே வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாம்ஜூன் தான், ஓ உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுன்றதை விடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லையா? அவருக்கும் மேபி அதே மாதிரி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்காக எதனா ஒரு வழி பண்ணலாம் இல்லையா? இப்படி சீக்கிரமாக கை நழுவி போடுன்னு விட்டால் நல்லாவா இருக்கு? டே எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரேன். ஒரு சின்ன பூச்சி ஒரு தவளைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? அதுக்கு அந்த இடத்துல சாகிறது தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ அந்த பூச்சி தான் நான், அந்த தவளை ஜின்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் என்ன தான் ஓரளவுக்கு மிடில் கிளாஸாக இருந்தாலும் அவங்க அப்படி கிடையாது. நான் என்ன தான் ஒரு கட்டுப்பாடு, ஒரு எனக்குன்னு ஒரு அழகான ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க அதை குப்பை கூடன்னு தான் சொல்லுவாங்க. ரிச் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்கிறது தான் வாழ்க்கை. நான் வாழ்கிறதெல்லாம் தோசுக்கு தமிழ், ஒன்றும் பண்ண முடியாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம நாம்ஜூன் கிளம்ப, நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ என்ன இது, எதுக்காக இந்த இடத்துல உள்ள ரிச் பீப்புள்ஸ்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, நல்லா தானே இருந்தது இந்த இடம் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இந்த ஒரு டைமில் உள்ள இந்த பெரியவங்களெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அன்டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி டைம்லாம் ஒரு மாதிரி இருட்டி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருட்டி இருக்க நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்கை டெய்லி மீட் பண்ணுற அந்த ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கை காலையிலேருந்தே நம்ம டே பார்க்கவே இல்லை. இவன் எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி இந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு வருவானா எதனா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்க, ஒரு மாதிரி நம்ம டேக்கு வந்து அந்த அமைதியான இடத்துல பிசு பிசுன்னு எங்கிறதோ சவுண்டு வருது. என்னடா பிசு பிசுன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவருக்கு தோணுது, ஜங்குக் தான் போல் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கும் ஒரு பில்டிங்க்கும் நடுப்புல இருக்கிற ஒரு குட்டி கேப்பில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மறைஞ்சா போல் நின்றுட்டுருக்காரு. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஓடி போகிறாரு. வாய் எடுக்கிறாரு, எதுக்கு இங்கே ஒளிஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த சந்துக்குள்ளே இழுத்து போட்டு நம்ம டேவுடைய வாயை பொத்திட்டு, என்ன பேசுகிறாங்கன்றதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டேவும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். டக்குன்னு வந்து ரேண்டமாக ஒரு பில்டிங்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது. லைக் நாளைக்கே வந்து எனக்கு இதோடைய ரிப்போர்ட்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. அவருக்கு ஃபேஸ் தெரியல, பட் அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது நம்ம டேக்கு. அப்போ அப்படியே அவங்க பேசுகிறதுலாம் கேட்டுட்ருக்க, டக்குன்னு வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து யாரோ ஒருத்தவங்க இறங்கி அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடியுது. நம்ம டே தான் இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்து, காலையிலேருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன், இவங்க பின்னாடியா சுற்றிட்டு இருந்தா? ஆமாம். அட பாவி, இவங்க பின்னாடி எதுக்கடா சுற்றிட்டு இருந்தேன்? தெரியல, இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா இருந்தாங்க, ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக ஃபீல் ஆச்சு, அதனால தான் ஃபாலோ பண்ணேன். ஓ அப்படியா,
சரி அப்படின்ட்டு நம்மகிட்டே அப்படியே லைட்டாக பேச வராரு. நம்ம ஜங்குக்கும் நம்மகிட்டயும் கொஞ்சம் கிட்ட கிட்ட நெருங்கி தான் நின்றுட்டுருக்காங்க அந்த சந்தில். இப்போ ஒரு தூரத்தில் இருந்து ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு ஓடி வர நம்ம டேவா ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து கேப்டன் அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறாரு. கேப்டனு கீழே அந்த புல்லில் வந்து கீழே அப்படியே பொத்துக்குன்னு விழுந்துட நம்ம டே வந்து வரவன் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தை ஒட்டின்னு இருக்காரு. லைக் இப்போ அந்த பர்சன் அப்படியே நேராக வந்து நம்ம கேப்டனை பார்த்துட்டு கேப்டன் எதுக்காக தரையில் உட்காந்துட்ருக்கீங்க? தரையில் இதோ புல் புல் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் சமாளிக்கிறேன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. செம்ம காமெடியாக இருக்குது பார்க்க. நம்ம டேவும் வந்து ஒரு ஓரமாக அப்படியே செவுத்தை ஓட்டிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு மாதிரி சிரிக்காமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அங்கேருந்து வந்தவன் நம்ம டேவையும் பார்த்துடுறான். நம்ம டே என்ன பண்ணுறாரு, அந்த பில்டிங்கில் பள்ளி மாரி ஓட்டின்னு இருப்பார் ஒரு மாதிரி செவுத்தை ஒட்டிக்கிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஓடி வந்தான்ல அவன் நம்ம டேவை பார்த்து மிஸ்டர் கிம், நீங்கள் செவுத்தில் ஒட்டிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ ஹாய், நானா? நான் இதோ எறும்பு எறும்பு எண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது, போர் அடிக்குதா, எனக்கு இன்சோமியா இருக்குது, அதான் இதோட 632 எறும்பு போயிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி சமாளிக்க, நம்ம ஜங்குக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி ஒரு லிப்ஸை பைட் பண்ணிகிட்ருக்காரு சிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே அந்த வந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு போக, நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த பர்சனை பார்த்து ஏய் ஒரு நிமிஷம் நீ வேணா வாயேன், நம்ம கொஞ்ச நேரம் புல்லை பார்த்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தானே அவட்ட கூப்பிட, இல்லை பரவாயில்ல நீங்களே புல்லை பாருங்கள், நீங்கள் ஏன் என் கூட வரக்கூடாது, எறும்பு என்னலாம், இல்லை வேண்டாம் நான் வேறு எதுனா நாளை எண்ணிக்கிறேன், நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி வேடாக நடந்துக்கிறீங்க, என்னாச்சு? கேப்டன் என்னென்னா புல்லை பார்த்துட்ருக்காரு, மிஸ்டேக்கும் நீங்கள் செவுத்தில் போகிற எறும்பு பார்த்துட்ருக்கீங்க, பெட்டர் நீங்கள் 2 பேரும் போய் தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம டேவியும் ஜங்குக்கையும் அந்த இடத்துல விட்டுட்டு அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு ஓடிட, அவங்க போனதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேரும் மூஞ்சை பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறாங்க, கடந்து வயிறு வலிக்க சிரிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் அந்த சமாளித்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆயை விட அசிங்கமாக இருக்கும், அந்தளவுக்கு கேவலமாக உட்காந்து சமாளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை நினச்சி அவங்களுக்கே சிரிப்பு வர, ஓகேடா நான் இதை இங்கேயே முடிக்கிறேன், ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த எபிசோட் வந்து இருக்குது. நான் இப்போ ஏன் கட் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி நான் இன்னும் ரீட் பண்ணி வச்சுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், பட் சார்ஜர் வந்து 2% தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா ஷட் டவுன் ஆகிடும், எடிட் பண்ண முடியாது. நான் இப்போ போனேன்னா அப்படியே சார்ஜரில் சொருவிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் கையோட. அதுவும் இல்லாமல் டைம் வேறு 1:30 ஆகுது, நான் போய் தூங்கணும். நீங்கள்லாம் ஜாலியாக தூங்கிட்டுருக்கீங்கள்ல, நான் தூங்க வேண்டாமா, கண்ணெல்லாம் சொருகுது, என்ன பண்ணுறது, நான் போய்ட்டு எடிட் பண்ணிவிட்டு தூங்குறேன். அப்புறம் சண்டே நான் வர சொல்லியிருந்தேனே, சண்டே ஈவினிங் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வர முடிஞ்சால் வருவேன் கண்டிப்பாக. எதிர்பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. அப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கன்ஃபார்மாக தெரியும்னா நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவேன், ஐ மீன் டெலகிராமில் மெசேஜ் போட்டுருவேன், யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் போட்டு விட்றேன். ஓகேவா? பாய். ஃபேஸ் காட்டவா வேண்டாமா? எனக்கு அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது. என் மூஞ்சி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல, தெரியுமா தெரியாதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் என்னுடைய ஃபேஸ்லாம் ஹைட் பண்ணலை, ஸ்டோரியில் அப்புறம் ஹைலைட்ஸில் ஈவன் என்னுடைய டிபியை வந்து என்னுடைய மூஞ்சி தான் இருக்கும். மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் என் ஃபேஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைட்டாக க்யூரியஸாக இருக்கேன். ஓகே நான் போகிறேன், பாய் பாய், ஐ லவ் யூ ஆல்.